முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 36. நம்பிக்கை அறம். பக்தி யோகம். தி ரிலிஜியன் ஆஃப் ஃபெய்த். பக்தி யோகா. பீஷ்ம பர்வா செக்ஷன் 36. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்கீதா பருவம் 24. பகவத்கீதை பகுதி 12. இந்த பதிவின் சுருக்கம்: கடவுளிடம் அர்ப்பணிப்புடன் செல்லும் பாதையை கிருஷ்ணன் புகழ்வது. அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் முறையான பக்தி யோகத்தை கிருஷ்ணன் விளக்கிச் சொல்வது. மேலும் அவன் பல்வேறு வடிவங்களிலான ஆன்ம ஒழுங்குகளை விளக்குவது. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 36 நம்பிக்கை அறம் பக்தி யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டான்: தொடர் அர்ப்பணிப்புடன் உன்னை வணங்கி வழிபடுபவர்களிலும் மாற்றமில்லாதவனாக தோற்றமில்லாதவனாக உன்னை தியானித்து வழிபடுபவர்களிலும் மேற்கண்ட இருவரிலும் அர்ப்பணிப்பை பக்தியை சிறந்த முறையில் அறிந்தவர்கள், யோக அறிவில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டான் அர்ஜுனன். அதற்கு அந்த புனிதமானவன், அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான்: என்னில் தங்கள் மனத்தை நிலைக்கச் செய்து தொடர்ச்சியாக என்னை வணங்கி நித்திய யோகியாக, அது தவிரவும் உயர்ந்த நம்பிக்கையையும் கொண்டவர்களே என்னால் அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக, யோகிகளில் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள். எனினும் புலன்களின் மொத்த தொகுதியையும் கட்டுப்படுத்தி சுற்றிலும் அனைத்து வகையிலும் சம மனதுடன் அனைத்து உயிரினங்களின் நன்மையில் ஈடுபட்டு மாற்றமில்லாததும் தோற்றமற்றதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதும் வேறுபாடற்றதுமான நித்தியமான பொருளை, அந்த பரம்பொருளை வழிபடுவோரும் என்னையே அடைகின்றனர். தோற்றமில்லாததால் அவ்யக்தத்தில் மனதை நிலைக்கச் செய்வோருக்கான தொல்லை கவலை பெரிது. ஏனெனில் தோற்றமற்றதற்கு செல்லும் பாதையை நெறியை கண்டடைவது என்பது உடல் கொண்டோருக்கு கடினமானதாகும். செயல்கள் அனைத்தையும் எனக்கே அர்ப்பணித்து என்னையே அடையத்தக்க தங்கள் உயர்ந்த நோக்கமாக கொண்டு என்னையே வழிபட்டு வேறு எதிலும் அர்ப்பணிப்பை செலுத்தாமல் என்னையே தியானித்து இப்படியே என்னிலேயே தங்கள் மனத்தை நிலைக்கச் செய்பவர்கள் எவரோ அவர்களை இந்த மரணத்தின் பார்ப்படும் உலகம் எனும் கடலிலிருந்து தாமதமில்லாமல் நான் விடுவிப்பேன். என்னில் மட்டுமே உனது இதயத்தை நிலைக்கச் செய்து உனது புத்தியை என்னில் செலுத்துவாயாக. இதன் பிறகு இந்த உலகத்திற்கு பிறகு நீ என்னில் வசிப்பாய், இதில் ஐயமில்லை. எனினும் என்னில் உனது இதயத்தை உறுதியாக நிலைநிறுத்த இயலவில்லை எனில், ஓ தனஞ்சயா, அர்ஜுனா, தொடர்ந்த பயிற்சியினால் எழும் அர்ப்பணிப்பின் அந்த யோகத்தின் மூலம் என்னை அடைய முயற்சிப்பாயாக. இந்த தொடர்ந்த பயிற்சிக்கும் நீ தகுதி வாய்ந்தவனாக இல்லாவிட்டால் எனக்காக செய்யப்படும் செயல்களே உனது உயர்ந்த இலக்காக இருக்கட்டும். உனது செயல்கள் அனைத்தையும் எனக்காக செய்வதால் கூட நீ முழுமையை என்னை அடைவாய். இதை உன்னால் செய்ய இயலாவிட்டால் கூட என்னை அடையும் அர்ப்பணிப்பில் ஈடுபட்டு உனது ஆத்மாவை கட்டுப்படுத்தி செயல்கள் அனைத்தின் பலனையும் துறப்பாயாக. அர்ப்பணிப்பில் ஈடுபடும் பயிற்சியை விட அறிவு மேன்மையானது, அறிவை விட தியானம் மேன்மையானது, தியானத்தை விட செயலுக்கான எதிர்விளைவின் பலனை துறப்பது சிறந்தது. துறவில் இருந்து அமைதி உடனே விளைகிறது. எந்த உயிரினத்திடமும் வெறுப்பில்லாதவன் எவனோ, நட்பும் கருணையும் கொண்டவன் எவனோ, ஆணவத்தில் இருந்து விடுபட்டவன் எவனோ, தற்பெருமையும் பற்றும் நீங்கியவன் எவனோ, இன்பத்திலும் வலியிலும் துன்பத்திலும் ஒன்றாக இருப்பவன் எவனோ, மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை, மன நிறைவு, எப்போதும் அர்ப்பணிப்பு, கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா, உறுதியான நோக்கம் ஆகியவற்றை கொண்டு இதயத்தையும் புத்தியையும் என்னில் நிலைக்கச் செய்தவன் எவனோ அவனே எனது அன்புக்குரியவனாவான். உலகத்துக்கு தொல்லை கொடுக்காதவன் எவனோ,
உலகத்தால் தொல்லையடையாதவன் எவனோ, மகிழ்ச்சி, கோபம், அச்சம் மற்றும் கவலைகள் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டவன் எவனோ அவனே எனது அன்புக்குரியவனாவான். கவலையற்று, எதிர்பார்ப்புகளற்று, தூய்மையுடன் உலகப் பொருள்களில் தொடர்பில்லாதவனாக, மனத்துயரத்திலிருந்து விடுபட்டவனாக என்னிடம் அர்ப்பணிப்பு கொண்டிருப்பவன் எவனோ, ஒவ்வொரு செயலையும் துறப்பவன் எவனோ அவனே எனது அன்புக்குரியவனாவான். மகிழ்ச்சியும் விருப்பும் இல்லாதவன் எவனோ, கவலைப்படாமல் ஆசைப்படாமல் இருப்பவன் எவனோ, நன்மையையும் தீமையையும் துறப்பவன் எவனோ, என்னிடம் நம்பிக்கை நிறைந்தவன் எவனோ அவனே எனது அன்புக்குரியவனாவான். நண்பன் மற்றும் எதிரி, மதிப்பு மற்றும் அவமதிப்பு ஆகியவற்றில் ஒன்றாக இருப்பவன் எவனோ, கொடுமை மற்றும் வெம்மை, அதாவது இன்பம் மற்றும் துன்பம் ஆகியவற்றில் ஒன்றாக இருப்பவன் எவனோ, பற்றிலிருந்து விடுபட்டவன் எவனோ, இகழ்வையும் புகழையும் ஒன்றாக கருதுபவன் எவனோ, அதிகம் பேசாதவன், அதாவது அமைதியாக இருப்பவன் எவனோ, தான் எதிர்கொள்ளும் எதிலும் மன நிறைவுடன் இருப்பவன் எவனோ, வீடற்று, வீட்டை குறித்து கவலையற்று உறுதியான மனத்துடனும் நிறைந்த நம்பிக்கையுடன் இருப்பவன் எவனோ அவனே எனது அன்புக்குரியவனாவான். ஏற்கனவே அறிவித்தது போல அழிவற்ற, அதாவது அமுதம் போன்ற இந்த நீதியின்படி அறத்தின்படி நடப்போர் எவரோ, அடையத்தக்க உயர்ந்த பொருளாக என்னையே கருதும் நம்பிக்கை நிறைந்த அந்த அர்ப்பணிப்பாளர்கள், அதாவது பக்தர்கள் எவரோ அவர்களே எனது மிகுந்த அன்புக்கு உரியவர்களாவர் என்றான் கிருஷ்ணன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 36 நம்பிக்கை அறம் பக்தி யோகம் இப்பதிவு நிறைவுற்றது.